சீரும் புளியை வார்த்து வாகனங்களை கழுவி என்னதுடா வண்டியை கழுவாதுன்னு போட்டிருக்காங்களா? டேய் ஆடா, என்னதான் கார் ஓட்டினாலும் என்னதான் ஒரு ஏரோப்ளேன்லேயே போனாலும் இந்த ஃபீலிங் வராது. பைக்கில் போகிற ஜாலியே தனி. ஆனால் ரெக்கார்டிங் ஆன் பண்ணி வச்சுட்டு கேமராவை மாட்டி விடுன்றான் மரேன். ஸ்லோ பண்ணிங்க, லெஃப்ட் எடுக்கணும். ஆமாம், இங்கே ரைட்டு திரும்புது. பைபாஸில் வந்து மேல்மருவத்தூருக்கு முன்னாடி ஒரு ரைட்டு திரும்பி போயிட்டுருக்கோம். இப்போது ரோடு வந்து அவ்வளோ ஃப்ரீயாக நல்லா இருக்குது. நல்லா கர்வ்ஸு பெண்டடிச்சு ஓட்டுறதுக்கு வசதியாக நிறையா வருது. இப்படியே நிப்பாட்டி க்ளவுஸ் மாட்டுறேன், ஹெல்மெட்டு மாட்டுறேன்னு இங்கேயே 11 மணி ஆகிடுவோம் போல இதை. ஹாய் கைஸ், வெல்கம் டு அ நியூ vlog. ஜவ்வாது ஹில்ஸ். அது ஒரு மாதிரி இழுத்து கட்டணும்டா. அந்த லாரி வருது பார்த்தோம். ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் பைக்கை ஆன் பண்ணி ஒரு ரைடு கிளம்பியிருக்கோம். பெரிய பாய் வராரு, சிபி வராரு. வாடா வாடா போய் பார்த்துக்கலாம்டா, வாடா கொஞ்சம் தூரம் போயிட்டு பார்த்துக்கலாம். நீ இப்படியே நிப்பாட்டி க்ளவுஸ் மாட்டுறேன், ஹெல்மெட்டு மாட்டுறேன்னு இங்கேயே 11 மணி ஆகிடுவோம் போல இதை. பல வருடம் அப்புறம் ஹைவேல வந்து பைக் எடுத்துகிட்டு வந்துட்டோம். கடைசியாக கந்திக்கோட்டா போயிட்டு இப்போ வந்து பைக்கில் ஜவ்வாது ஹில்ஸ் போயிட்டுருக்கோம். வா வா வா, செவுட்டு போயிலுக்கு காதே கேட்க மாட்டேங்க. தெரியலையா வரானா இல்லையா? அடே நான் 100ல் தான்டா போய்கிட்டு இருக்கேன், ஸ்லோவாக தான் போகிறேன். ஓகே, ஒரு வழியாக ஃப்ரீ ஹைவேஸ்க்கு வந்தாச்சு. அப்படியே ஃப்ரீயாக போயிட்டுருக்கோம். என்ன தான் கார் ஓட்டினாலும் என்ன தான் ஒரு ஏரோப்ளேன்லேயே போனாலும் இந்த ஃபீலிங் வராது. பைக்கில் போகிற ஜாலியே தனி. சேஃபாக போகும் தான். மேல்மருவத்தூர் முன்னாடியே வந்து திரும்பிடுவோம் ஆக்சுவலாக. ஐயா ஐயா சூப்பர், பைக்கு தானே அப்படின்ட்டு கிராஸ் பண்ணிடுறாங்க, அதான் பிரச்சனை. ஓகே, இல்லைடா அது எப்படி சொல்கிறது, இந்த இப்போல்லாம் அந்த கல்யாண ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் வந்து அந்த வெட்டிங் ரீல்ஸ்லாம் போடுவாங்க பார்த்தா இன்ஸ்டாகிராமில் மார்க்கெட்டிங்க்கு. அதை வந்து படமாக எடுத்து போட்டிருக்கான் நெட்ஃப்ளிக்ஸ். அதாவது இன்ஸ்டாகிராம் படம் நெட்ஃப்ளிக்ஸில் போட்டிருக்கான், அவ்வளோதான். பட் ஆனால் அதுலேயும் ஹைலைட் என்னென்னா, அந்த ஒரு சீக்கிரட்டாக ஒரு மேரேஜ் பண்ணாங்கல்ல, ஃபோன்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது, கௌதம் மேனன் டைரக்ட் பண்ணுறாரு அது இதுன்ட்டு. அது வந்து 30 செகண்ட்ஸ் தான் வருது மொத்த படத்துலையும். அதுக்கு முன்னாடி ஐயா படம்லாம் இன்னும் 120 கிலோமீட்டர் இருக்குது. ஜவ்வாது ஹில்ஸை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஸ்லோ பண்ணிங்க, லெஃப்ட் எடுக்கணும். ஆமாம், இங்கே ரைட்டு திரும்புது. பைபாஸில் வந்து மேல்மருவத்தூருக்கு முன்னாடி ஒரு ரைட்டு திரும்பி போயிட்டுருக்கோம். இப்போது ரோடு வந்து அவ்வளோ ஃப்ரீயாக நல்லா இருக்குது. நான் ஆக்சுவலாக ஏதோ ஊர் உள்ள பூந்து வருது, ஓகே ஏதோ ஒரு ஊர் ரோடு வருது அப்படின்னு நினச்சேன். பட் இட் லுக்ஸ் லைக் அப்படியே ஃப்ரீயாக போயிட்டே இருக்குது பாருங்க. அப்படியேப்பா இந்த பெங்களூர் காட்ஸ் ரோடு மாதிரி இருக்குது. ஃப்ரீயாக ரோடு நல்லா இருக்குது. அந்தளவுக்கு டாக் கிராசிங்கோ ஆள் கிராசிங்கோ எதுவும் இல்லை. நீட்டாக போயிட்டே இருக்குது அது பாட்டு. அப்படியே
வந்தவாசி பைபாஸ்குள்ளே நுழைஞ்சிட்டோம். ரோடு பயங்கரமாக இருக்குது. அப்படியே பெண்டு போட்டு போட்டு ஜாலியாக விழுந்து விழுந்து எந்திரிச்சு ஓட்டலாம். 102 கிலோமீட்டர்ஸ் இருக்குது இன்னும். நைஸ் கேர். நல்ல கர்வ்ஸு பெண்ட் அடிச்சு ஓட்டுறதுக்கு வசதியாக நிறையா வருது. ரோட்டில் உட்காந்துருக்காங்க. கிராசிங் இருக்கு, பார்த்து வா. அந்த கர்வில் தான் சூப்பர் பைக் எடுத்துகிட்டு வேகமாக வர்றேன் வந்தோன்னா அடிச்சு வைக்கிறோம். ஆனால் ரெக்கார்டிங் ஆன் பண்ணி வச்சுட்டு கேமராவை மாட்டி விடுன்றான் மரேன். இல்லடா ப்ளேபேக்கில் இருக்குடா. கண்ணாடிலாம் ஒஞ்சிச்சுரா. அப்படியே ரைட்ரா வெளில ப்ளே ஆகுதுடா வீடியோ. இவன் பாரு போட்டு பார்த்து போகிறதுக்குள்ளே காலி பண்ணிட்டுவான் சார்ஜெல்லாம். இரு ஆஃப் பண்ணுறது அப்படியே. அந்த வந்துச்சா? நமக்கு ரெக்கார்ட் ஆகும். இல்லை ஆஃப் பண்ணுறேன். அப்புறம் எப்படி ஆன் பண்ணுறது? அந்த பட்டனே அழுத்து, மேல் பட்டனை ஒன் ப்ரெஸ். ஆமாம் ஆஃப் ஆகிடும். நான் இப்போ போட்டேன், சும்மா ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ இன்னொரு 75 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இந்த ரோடு அப்படியே பீஸ்ஃபுல்லாக அப்படியே போயிட்டுருக்கு. அப்படியே பெண்டு போட்டு ஜாலியாக போய்கிட்டு இருக்கு. ஆஹான்னு ஒரு பெண்டு வருது. அருமையான பெண்ட். சீரும் புலியை பார்த்து பார்த்தேன்னு போயிட்டு நெல்சன் பேரில் எழுதிருக்கா. எச்சரிக்கை, இந்த பாலத்தில் வாகனங்களை கழுவி என்னதுடா வண்டியை கழுவாதுன்னு போட்டிருக்காங்களா? டேய் ஆடா, பிரிட்ஜிலேருந்து வெளியவே போயிட்டா வண்டி மாட்டோமா? பெரிய ஸ்பீட் பிரேக்கரா. மீட்டியார் தேயும் கண்டிப்பாக. ஆஹா டேய், நம்ம வந்து விடுதலை ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம்டா. விடுதலை ஷூட்டிங் ஸ்பாட். வழி நெடுக லூசுக்கு 45 டி பாடி கட் முனீஸ்வரன் கோயில்லாம் வருதுடா.